வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டு நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டு ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விடுபடணும்னு நிறைய நீங்கள் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய உணவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் காலையில் எழுந்ததும் 2 பல் பூண்டுகளை அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, இல்லை பூண்டு வந்து சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்வதுமே கொலஸ்ட்ரால் உணவுகள் நீக்கும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சுவையாக இருக்கிறதுக்காக நம்ம பூண்டு சேர்க்கிறோம். சுவையை தாண்டியும் மருத்துவ நன்மைகளை தரக்கூடியது இந்த பூண்டு. ஸோ பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்தத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம். நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கூட 40 வயது அவங்க தொடக்கூடிய காலங்களில் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டு அந்த இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காததால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுதான் வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க. இதனால் இதயத்துக்கு கூட போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து கூட நமக்கு ஏற்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வரும். இப்போ நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை நமக்கு வந்து சமச்சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது நமக்கு மிகவும் நல்லது. இதனால் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகள் எங்கும் பாயும். இதனால் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஆக்சிஜன் சப்ளை நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது இதயம். ஸோ அந்த இதயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். பூண்டு எப்படிப்பட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வந்து வலுவாக இருக்கும். மேலும் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் இருக்கும் இல்லையா அந்த கொழுப்புகள், அதை வந்து படியாமல் தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றுவதற்குமே பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால தான் பூண்டு வந்து முன்னாடியே அந்த இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பூண்டு சாப்பிடும் போது இயல்பாகவே அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும் பொழுது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து சீரான அளவில் சென்று கொண்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் நடக்காது. எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு வந்து நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறது, தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பது வந்து சிறந்தது. ஸோ பூண்டு நம்ம சமைத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள், எலும்புக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்மளுடைய உடல் உறுதியாக இருக்கும். குறிப்பாக எலும்புகள் பலமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்துட்டா கூட நமக்கு வந்து எலும்புகளில் அடிப்படுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் இப்போ பெரிய அடி அப்படின்னா லைட்டாக தான் நமக்கு அடிபட்டிருக்கும். இப்போ சீக்கிரமாகவே நமக்கு வந்து அந்த எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இணைய ஆரம்பிச்சிடும். எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ 30-40 வயது அடையும் போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனை இருக்கும். இந்த முதுகு வலி, கை கால்களில் வந்து குத்துவது போன்ற வலி இருக்கிறது, பேலன்ஸ் தடுமாறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் எலும்புகளை பலப்படுத்திக்கணும்னா பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எலும்புகள் பலமாக இருக்கும். வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு வந்து ஒரு ஹை ஆன்டிபயோட்டிக், அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. ஸோ வயிற்றில் குடல்களில் பூச்சி ஏதாவது இருக்குது, அந்த பூச்சி தொந்தரவுகள்லாம் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா பூண்டு அதிகமாக நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு உங்களுக்கு நீக்கும். உணவை செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு வந்து சரி பண்ணிடும். சில பூண்டு பொருட்களை நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சமாக வெந்நீர் வந்து நீங்கள் குடிக்கும்போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் உங்களுடைய செரிமான மண்டலமே ஆரோக்கியம்
ஆரோக்கியமாக தான் இருக்கும், வயிறு நலமாக இருக்கும். நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கணும். ஏன்னா நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உணவுகளில் வழக்கமாக அவங்க எவ்வளோ பூண்டு சமைத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கும். ஸோ வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை மேலும் சீர்கெடாமல் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் பூண்டு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.